ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நம்ம பேங்க்கே போகாமல் நம்மளோட அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் மாறும். அது வந்து நீங்கள் வந்து ஆதாரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரு நீங்கள் பேங்க்கில் இருந்தால் தான் அதுவும் நடக்கும். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு மொபைலில் ஹெச்டிஎஃப்சி எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. மொபைலில் இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. வந்துட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வரும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்க அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆதாரில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுவும் எதுவும் சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறமா உங்களோட டேட்டா பார்த்து அந்த பேங்க்கில் கொடுத்த மாதிரி அந்த டேட்டா பார்த்து போட்டுக்கணும். உங்களோட மொபைல் நம்பரும் டேட்டா பார்த்தும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் வந்து எங்களோட வெப்சைட் வந்து இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பக்கத்தில் பாருங்கள் ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதில் பக்கத்தில் பாருங்கள் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்காங்க. உள்ளே போனீங்கன்னா இதில் கீழே வந்து அப்படியே மேலே நவுத்துனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் டோட்டல் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் இதுலேயே பாருங்கள் கீழே அட்ரஸ் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1 2 3 5 6வது பாருங்கள் அட்ரஸ் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கூட ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அதில் போய் எப்படி கொடுக்கணும், எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் கொடுக்குறனா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதை வந்து பார்த்துட்டு வீடியோ பார்க்கணும் பார்க்க, இல்லையா நான் சொல்கிறத வச்சு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே கடைசி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்கன்னா பாருங்கள் சேஞ்ச் அட்ரஸ் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அந்த பிகின் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணிட்டு பிகின் சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். போயிட்டு இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மாட்டி இன்னொரு டைம் கேட்கும். உங்களோட டேட்டா பார்த்து இல்லை பேன் நம்பர் கஸ்டமர் ஐடி நீங்கள் டேட்டா பார்த்து கொடுத்துங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் வந்து அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட டேட்டா பார்த்து போகிற மாதிரி இருக்கும். போட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 பாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கெட் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாம் கரெக்டாக போட்டு டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கெட் ஓடிபி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும், 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு சில டைம் டக்குன்னு வராது. 6 டிஜிட் ஓடிபி வந்துடுச்சு. இந்த ஓடிபி வந்து அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணோம்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆதார் இகேஒய்சி இல்லைன்னா அதர் வெரிஃபை டாக்குமெண்ட்னு சொல்லி கேட்குது. அதாவது ஆதார் இகேஒய்சினா நீங்களே இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர் வெரிஃபைனா நீங்கள் பிரான்ச் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வேண்டாம், ஆஃப்லைனு. நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு யூஸ் ஆதார் இகேஒய்சி அதை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நீங்கள் இது வந்து உங்களோட ஆதார் கார்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். வச்சுட்டு உங்களை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குது, அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்துட்டு அக்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். போனீங்கன்னா இதில் பாருங்கள் உங்களோட ஆதார் நம்பர் இல்லைன்னா விர்ச்சுவல் ஐடி, அதாவது நீங்கள் ஆதாருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குன்னா ஆதார் நம்பரை போட்டுக்கலாம். இல்லாதவங்க கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியிருந்தாப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஆதார் நம்பர் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கவனமாக பார்த்து பேங்க்கில் கொடுத்த ஆதார் நம்பரும் இருக்கணும், கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைலில் பற்றி அந்த நம்பருக்கு ஓடிபி வரும்.
கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த நம்பர் வந்து பேங்க்கில் கொடுத்த நம்பராக தான் இருக்கணும். ஆதார் நம்பரும் பேங்க்கு கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் வேறு இருக்கக்கூடாது. இருந்தால் ஒர்க் ஆகாது. அது கவனமாக பார்த்துக்கோங்க. போட்டு இதுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும், ஆதார் ஓடிபி. அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ட்ரு போட்டு அடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஓடிபி வந்து வேலிடான்னு செக் பண்ணுங்கள். வேலிட்னு கொடுங்க. வேலிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது கரெக்டானு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போவோம். இது வந்து கவனமாக ஓடிபி மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து அவ்வளோதான், உங்களோட ஆதார் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சிலருக்கு ஒரு எரரும் வருது. அது வந்து அட்ரஸ்ஸு இல்லை நேம் எதுவும் ஆர்டர் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகுது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் நண்பர்களே. இந்த தகவல் முடிச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.